ஓம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியை நமக. நிர்வாண சுகதாயினி, விளக்க முடியாத சுகம் என்கிற முக்தியை கொடுக்கக்கூடியவள். தனக்கு புறமான பொருள் எதையும் தன்மீது அணிந்து கொள்ளாத நிலை நிர்வாணம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. தன்னுடைய மாயைகள் எல்லாம் ஒதுக்கி தள்ளும் போது அந்த ஜீவாத்மன் நிர்வாணி அப்படி என்று சொல்லப்படுகின்றார். அப்போ அவனை சார்ந்து அவனுக்கு புறம்பாக ஏதும் இல்லை. அவன் தன்னில் தானாக இருக்கின்றான். அந்த நிலையில அவனுக்கு சுகம், அப்ப பேரானந்தம் ஏற்படுகின்றது. ஆனந்தம், சுகம், பிரக்ஞை, பரபிரம்மம் என்னும் சொற்கள் எல்லாமே மூல நிலை. அப்போ இத்தகைய ஒப்புயர்வற்ற பரமார்த்திக பெருநிலையை அன்னை பராசக்தி ஜீவாத்மாக்களுக்கு கொடுப்பதினால் அவள் நிர்வாண சுகதாயினி என்ற நாமாவால் அழைக்கப்படுகின்றாள். அடுத்த நாமா 391வது நாமா நித்யா ஷோடசிகா ரூபா. 16 விதமான விபூதிகள், பெருமைகள், விபூதிகளோடு கூடியவள். இந்த அண்ட சராச்சரங்கள் எல்லாமே உள்ள பொருட்கள் எல்லாம் அம்பிகையோட மகிமையை விளக்குவதாகவே இருக்கின்றது. அதாவது 16 விதமான கலைகள் வருது. அமாவாசைக்கு பிறகு 15 திதிகளில் சந்திரனுடைய பிரகாசம் அப்படி வளர்ந்து கொண்டே போகிறது. 15ஆம் நாள் சோமனுடைய சௌமியம், அதாவது அந்த சந்திரனுடைய சௌமியம்ங்கிறது உச்ச நிலையை அடைகிறது. அப்போ இந்த 15 திதிகளும் அம்பாளுக்கு அங்க தேவதைகளாக அமைந்திருக்கின்றதாம். இவை எல்லாவற்றையும் தனக்குள்ளே அடக்கி வைத்துள்ள 16வது நித்திய தேவதையாக அம்பாள் இருக்கின்றாள். அதற்கு 16 தனி பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வளர்ப்பிறையை வைத்துக்கொண்டு அவளுடைய ஸ்வரூபத்தை நாம் பார்த்தோம்னா தெரியும். இது நம்மளுக்கு ஸ்தூலமாக தெரியக்கூடியது, வளர்ப்பிறை நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடியது. அதே மாதிரி இந்த சூஷ்மத்தில் ஜீவனுக்கும் ஆத்ம பரிபாகத்தில் இது எல்லாமே அமைந்திருக்கின்றதாம். இப்போ இந்த 16 அப்படிங்கிற எண்ணிக்கை எப்படின்னா நம்மளுடைய மனப்பக்குவத்திற்கு எப்படின்னா உச்ச நிலைக்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றதாம். மார்க்கண்டேயனுடைய வாழ்க்கையும் 16 ஆண்டு அப்படின்னு அந்த அவருக்கும் அப்படி ஒரு விதி இருந்தது. ஆனால் என்ன பண்ணினா, அவர் வையத்தில் எப்படி வாழ்ந்தார் எல்லாம் சிவபெருமானோட அருளால. மார்க்கண்டேயனுக்கு 16 அப்படிங்கிறது அது எதற்காண்டு இந்த 16ன்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனா நம்மளோட மனசோட அந்த உச்சநிலை, இந்த பரிபாக வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றதாம். சிவ பூஜையில் ஆழ்ந்து அவன் விளங்கினதுனால சிவஞானம் அவனுக்கு பரிபூரணமாக கிடைச்சது. அதற்கு மேலே அடைவதற்கு வேறு எந்த பேருமே இல்லை. அப்போ அந்த சிவஸ்வரூபத்திற்கு அழிவே கிடையாது. அப்போ அப்பேற்பட்ட அந்த சிவஞானத்தை அடைந்த மார்க்கண்டேயன் சிவஸ்வரூபமாக ஆனா. அதனால அவன் எப்பொழுதும் 16 வயது வாய்க்க பெற்றவனாக இருந்தான். அவனுக்கு என்றும் 16 வயதாக இருக்கக்கூடியவன். ஞான சம்பந்தரும் தன்னோட 3வது வயதிலேயே சிவஞானத்தை பெற்று அதை உலகுக்கெல்லாம் விருந்தாக படைத்தாராம். அவரும் தன்னோட வாழ்க்கையை 16வது ஆண்டு பூர்த்தியில முடிவுக்கு கொண்டு வந்தாராம். அப்போ ஆதி சங்கரரும் அப்படித்தான் 16வது வயதுல இந்த மானுட ஜென்மத்தை சிவஸ்வரூபம், அந்த சிவஞானத்தின் மூலமாக உச்ச நிலைக்கு கொண்டு போனார். அவர் எப்போ அந்த 16வது வயதுல தான் அந்த பாஷ்யம்லாம் எழுத ஆரம்பித்தார். பிரஸ்தான திரயம்னு அப்படி அதுக்கு ஒரு பாஷ்யம் எழுதி அவருக்கு நிலை கிடைத்ததாம். அதுக்கப்புறம் ஷண்மத ஸ்தாபகம் பண்ணினார். இன்னும் 16 ஆண்டு அவருக்கு அம்பாளால் அவருக்கு வழங்கப்பட்டது. 16 வயதோடு முடிக்கதா இருந்தது. இன்னும் ஒரு 16 ஆண்டு அவருக்கு அம்பாளால் வழங்கப்பட்டது.
அப்போ 16 ஆண்டு ஒரு நல்ல வாழற ஜீவன் அந்த உடல் அமைப்பிலும் மனநிலை அமைப்பிலுமே நிறை நிலையை பெற்றுவிடுகிறானாம். இது தசரத ராமனுக்கும் 16 வயதிலே நடந்தது. அவனும் அதுக்கு எடுத்துக்காட்டாக ஸ்ரீராமனும் விளங்குகின்றார். மேனி அழகு, நிறை ஞானம், பயிற்சி எல்லாம் ஒன்று கூடி அவருக்கு 16 ஆண்டு நிறைவேறும் தருவாயில தான் எல்லாமே எல்லாருக்கும் பூர்த்தியாருதான். அப்போ அந்த வயசுல தான் அவர் சீதா தேவியை மனம் புரிந்து சீதாராமன் ஆனார். அப்போ அவரோட நிறைவு நிலை உச்ச நிலையை அடைந்தது அப்படிங்கிறார். அப்ப நிர்குண பிரம்மத்திற்கு நிகர் யாருன்னா தசரத ராமன், சகுண பிரம்மத்துக்கு நிகர் சீதாராமன், இப்படி சொல்லலாம். இப்போ அன்னை பராசக்தி எப்படி இருக்கலாம்? நித்யா ஷோடசிகா ரூபாவாக இருந்து கொண்டு தன்னோட எப்படியெல்லாம் எப்படி இந்த 16 ஆண்டுகள்ல உச்சநிலை எப்படியெல்லாம் அடையறா அப்படிங்கிற அந்த இதை விளக்கறாப்புல சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். அதான் அந்த 16 அப்படிங்கிற நம்பரை குறிக்கிறதா சொல்றா. இப்போ மானுட ஜென்மாவை நல்லா பயன்படுத்த தெரிந்தவனுக்கு என்னதுன்னா 16 ஆண்டுக்குள்ள பெற வேண்டிய பேரு அனைத்தும் பெற்றுவிட முடியுமா? இந்த கோட்பாடை விளக்குவதற்காகத்தான் அம்பிகையோட இந்த திருநாமம் அந்த வழங்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அதாவது நித்யா ஷோடசிகா ரூபா அப்படின்ட்டு. அடுத்த நாம ஸ்ரீகண்டார்த்த சரீரிணி. ஸ்ரீகண்டார்த்த சரீரிணி அப்படின்னா பரமேஸ்வரனுடைய உடல்ல செம்பாதிய தன்னோடு மயமாக வைத்திருக்கக்கூடியவள். எப்பொழுதும் பிறப்பே கிடையாது, சிவனாருக்கு பிறப்பு கிடையாது. அப்போ அந்த சிவனாருடைய செம்பாதியாக இருக்கின்ற பராசக்தியும் ஜனன மரணத்துக்கு எல்லாம் அப்பாற்பட்டவள். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே எப்பவும் சிவசக்தி ஸ்வரூபமாகத்தான் இலங்கி கொண்டிருக்கின்றது. அதனால அவள் ஸ்ரீகண்டார்த்த சரீரிணியாக இருக்கிறாள். சிவனார் என்ன பண்ணினார்? விஷத்தை தன்னோட கழுத்துல நிறுத்தி தன்னோட ஸ்வரூபத்தை அழகுபடுத்தினாராம். அதனால அவருக்கு பெயர் என்னது? ஸ்ரீகண்டன், நீலகண்டன் அப்படிங்கிற பெயர்லாம் ஏற்பட்டது. இதுதான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரும் நல்ல ஒரு உபமானத்து மூலமா சொல்றாரு. என்னதுன்னா, நல்ல பாம்போட பல்லுல நச்சு இருக்கிறது, அதுதான் அதற்கு அலங்காரமாக சொல்லப்படுகின்றதாம். அதே நச்சு நம்மளோட மேனியில தீண்டி அது போயிடுச்சுன்னா என்னாகும்? அது நம்மை அழித்து விடும் இல்லையா? அப்படி உலகை அழிக்க வல்ல நாசகாரி சக்தியை என்ன பண்றாருன்னா சிவனார் தம்முள்ளே அடக்கி வைத்து கொண்டிருக்கின்றாராம். சக்தியானவள் சிவஸ்வரூபத்துல எப்படி இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஸ்ரீகண்டம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைகின்றது அப்படிங்கிற அர்த்தநாரீஸ்வரன் இதனால சிவபெருமான் அழைக்கப்படுகின்றார். இப்போ சிவமும் உயிரெழுத்து மயமா சிவம் இருக்கு, மெய்யெழுத்து மயமா சக்தி. அப்போ உயிர்மெய் எழுத்து மயமாக இருப்பது தான் ஸ்ரீகண்டார்த்த சரீரிணி என்ற நாமா. அக்னியிலேருந்து உஷ்ணத்தை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. பால்லேருந்து வெண்மையை பிரிக்க முடியாது. இதே மாதிரி சிவ தத்துவத்திலேருந்து சக்தி தத்துவத்தை பிரிக்கவே முடியாது. இந்த கோட்பாட்டை பராசக்தி படைத்திருக்கின்ற இந்த ஸ்ரீகண்டார்த்த சரீரிணிங்கிற நாமா நன்கு விளக்குகிறது அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அடுத்தது 86வது ஸ்லோகம் பிரபாவதி. பிரபாவதி அப்படின்னு சொல்றா. அடுத்தது 86வது ஸ்லோகத்துல அது 393வது நாமாவிலேருந்து 399வது நாமா வரைக்கும் இருக்கு. பிரபாவதி பிரபாரூபா பிரசித்தா பரமேஸ்வரி மூல பிரகிருதிரவ்யக்தா வியக்தா வியக்தஸ்வரூபிணி. பிரபாவதி பிரபைகளோடு கூடினவள். பிரபை அப்படின்னா கிரணம் அப்படின்னு பொருள்படும். இத்தனை பிரபைகள் கொண்டது அப்படின்பா. நமக்கு சூரியனை பார்த்தா தெரியும், அதனோட கிரணங்களை அதுலேருந்து பிரிக்க முடியுமா? பிடிக்க முடியாது, பிரிக்கவே முடியாது. அது நம்மளை கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரி தான் அம்பாளும் ஒளி பிழம்பு படைத்தவள். அந்த அன்னை பராசக்தியிலிருந்து அந்த வெளிப்படும் ஒவ்வொரு ஒளியும் அவளுடைய அங்க தேவதையாக ஆபரண தேவதையாக அமைக்கப்பெற்றுள்ளது. அத்தகைய தேவதைகள் கணக்கில் அடங்காதவர்கள்.
அவை யாவையும் அன்னை தன்னுடைய கிரணங்களாக படைத்திருக்கின்றாள். அதனால அவளுடைய மகிமைகளை எடுத்து சொல்லுவதற்கே நம்மளுக்கு அது முடியாததாக அமைந்திருக்கின்றது. அடுத்த நாம 394வது நாம பிரபா ரூபா. பிரபைகள் எல்லாவற்றையும் தன்னுடைய ஸ்வரூபமாகவே கொண்டிருப்பவள். இப்போ சூரியனையும் சூரிய கிரணங்களையும் எப்படி பிரிக்க வைக்க முடியாதோ அப்படித்தான் அம்பாளையும் அவளுடைய பிரபைகளையும் பிரித்து வைக்கவே முடியாது. பிரபைகள் எல்லாவற்றையும் தொகுப்பாக அவள் விளங்குகின்றாள். இதை எப்படி சொல்லலாம்னா, இப்போ கடல் பறந்து விரிந்து இருக்கிறது. அப்போ அதில் எத்தனை அலைகள், கணக்கற்ற அலைகள் அப்படியே தோன்றி தோன்றி அது அப்படியே மறைந்து திருப்பி திருப்பி உற்பத்தியாகி மறைந்து கொண்டே இருக்கின்றது. அத்தனை அலைகள் வடிவத்திலும் ஆழ்கடல் அப்படின்னு சொல்லலாம். அது ஆழ்கடல் வடிவத்தில் அமைந்திருக்கிறது சொல்லலாம். அத்தகைய அலைகள் வடிவத்திலையும் ஆழ்கடல் அமைந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். அப்படி அனந்த கோடி, அனந்தம்னா எண்ணிலடங்காத கோடி பிரபைகளாக அன்னை பராசக்தி விரிவடைந்திருக்கின்றாள் என்பதுதான் இந்த நாமத்தோடு உட்பொருள். பிரசித்தா அடுத்த நாமா. பிரசித்தா 395வது நாமா. கண்கூடாக பிரசித்தமாக தெரியறது அப்படின்னு சொல்லுவோம். கண்ணுக்கு முன்னால் கண்கூடாக தெரிகின்றதான். அம்பாளோட சாநித்தியத்தை விளக்குவதற்கு இதற்கு நிகரான சொல் இல்லை அப்படின்று சொல்லப்படுகின்றது. உலக அனைத்தும் ஆனாய் நீயே அப்படிங்கிற கோட்பாடாக இது சொல்லப்படுகின்றது. யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் அப்படின்னு சொல்ற மாதிரி உலக அனைத்துக்கும் அவளே தான் இருக்கா. சக்தி தேவதைக்கு புறம்பானதாக இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே இல்லை. நம்மளுக்கு பஞ்சேந்திரியம் மூலமாக என்னெல்லாம் தெரிகிறது? நம்ம நுகர்வது அவளுடைய ஸ்வரூபம். நாம் அவள் அடங்கி ஒடுங்கி இருக்கும்போது நாம் இருக்கிறத நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நான் இருக்கிறேனா இல்லையா என்று பார்த்து சொல்லுங்கள் என்று நம்மை குறித்து நாம் யாரிடமும் கேட்பதில்லை. என்ன நாம் இருக்கிறோங்கிறது நமக்கே தெரியும். அப்போது நாம் இருக்கிறது என்பது நமக்கு தெளிவு. இப்போ நாம் அடைந்துள்ள அந்த ஸ்வபோதம் அப்படிங்கிறது அம்பாள்கிட்டேருந்து நமக்கு கிடைக்க பெற்றது. இப்போ அனந்தம் கோடி ஜீவர்கள்லாம் இருக்கா. இப்போ எல்லாமே அம்பாளோட வடிவம். இப்போ கடலுக்கு புறம்பா அலைகள் இல்லை அப்படின்னு சொல்லுவது போல அம்பாளுக்கு புறம்பாக இந்த ஜீவர்கள் వ్యక్திகள் யாருமே இல்லை. எந்த உயிரும் அம்பாளுக்கு புறம்பா நம்ம எடுத்துக்கொள்ளவே முடியாது. இப்போ தங்களை அம்பிகையோட கிரணங்களா வைத்துக்கொண்டு மக்களுள் ஒரு பகுதியினர் எப்படின்னா விலக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் பிரித்து வச்சா. அப்போ அவர்கள் முன்னேற்றத்திலையும் யாருமே கருத்து செலுத்தலை. தர்மத்துக்கு ஒவ்வாத முறையில் அவர்கள் கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு வர முடியாம அப்படியே சில பேர் நடந்து கொண்டே இருந்தா. அப்போ தத்துவத்திலிருந்து அவள்லாம் பிசையினவாளா ஆயிடுறா. அதனால அவள் பாஷண்டிகள். அவள் அதை நிவர்த்தி பண்ணுவதற்காக அம்பாளோட வழிபாட்டில் ஈடுபட்ட அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு பிராயச்சித்தம் தேடினாராம். அது என்னென்ன, தாயே, ஒதுக்கப்பட்டவர்கள் என்பவர்களும் உன் குழந்தைகளே. அவர்களை ஒதுக்கி வைத்தால் அது உன்னை ஒதுக்கி வைப்பதற்கு ஒப்பாகும். அத்தகைய அபச்சாரத்தை நான் செய்ய மாட்டேன் எப்படின்னு அவர் செய்த பிரார்த்தனைக்கு இணங்க அவர் சாதனம் பண்ணினாராம். யார் கண்ணிலையும் படாமல் என்ன பண்ணுறாராம், நள்ளிரவில் சேரிக்கு சென்று தன்னோட தலைமுடியால் அதை சுத்தம் செய்தாராம். அப்போது ஆலயத்துக்கு சென்று அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள வடிவத்தின் வாயிலாக செய்வதுதான் ஆராதனை என்று நினைத்தால் அது தவறு என்பதை அவர் மாற்றி அமைத்தார். தான் ஒரு மேன்மகன் என்ற அகங்காரத்தை விட்டதுனால அவர் பரமஹம்ச நிலையை எழுதினார். நமக்கெல்லாம் இந்த கோட்பாடு தெரியணுங்கிறது தான் இந்த நாமத்தோடு உட்கருத்தாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த நாம பரமேஸ்வரி, அனைத்திற்கும் ஈஸ்வரியாக இருப்பவள். பரவஸ்து அப்படின்னு சொல்ல போனா அது ஆணா பெண்ணா? ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. பரமேஸ்வரன் சொல்றா, சக்தி உபாசகர்கள் பரமேஸ்வரி சொல்றா. சொல்ல அளவுல தான் வேறுபாடுங்கிறது இருக்கு. அப்ப நிர்குணமாக இருக்கின்ற அந்த பரவஸ்து நிர்குண பிரம்மம். அத சதாசிவம்ங்கிறது சைவ சமயம்,
சகுனமாக இருக்கும்போது அதற்கு சகுன பிரம்மம்னு பெயர். அதனால பரமேஸ்வரன்கிற பெயர், ஈஸ்வரன்கிற பெயர்லாம் இருக்கிறது. அப்போ ஒப்புயர்வற்ற ஈஸ்வரன் என்பதுதான் அதற்கு பொருள். அது இறைவியாகவும் இருக்கின்றாள். அவளுடைய ஆதிக்கத்துக்கு அந்நியமாக எதுவுமே இல்லை. இந்த அண்டச்சராச்சங்கள் அனைத்துமே அவளுடைய ஆட்சி முறையில் அடங்கி இருக்கிறது. அதனால் அவள் ஆராதனைக்கு உரியவளாக இருக்கின்றாள். அதான் இந்த நாமாவுடைய பொருள். 397வது நாமா மூல பிரகிருதி. மூல பிரகிருத்தினா அனைத்திற்கும் முதற்காரணமாக இருப்பவள். இப்போது அண்டங்கள்லாம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது அவளால். இதில் உயிர் வகைகள்லாம் இருக்குது. இதற்கு முதல் காரணமாக இருப்பது என்பதுதான் மூல பிரகிருதி. இப்போது சட்டி, பானை, குடம் எல்லாவற்றையும் ஒரு குயவன் செய்கிறான். இப்போது அந்த வடிவங்கள் எல்லாம் ஒரு களிமண்ணால் செய்யப்பட்ட பொருட்கள். அது பெயர்கள் தான் வேறு வேறாக இருக்குது, ஆனால் மூலம் என்னது? களிமண் தான். அப்போது விகாரப்படாத, அதாவது ஒன்றுமே செய்யப்படாத களிமண் எந்த நிலையில் இருக்கின்றதோ அந்த நிலையில் இருக்கின்ற முதல் பொருள் தான் மூல பிரகிருதி. அப்போது நிர்விகாரமாக, ஏற்கனவே நிறைய இதை நாம பார்த்துருக்கோம், நிர்விகாரமாக உள்ள அந்த மூல பிரகிருதி சிருஷ்டி துவங்குவதற்கு முன்பாகவே இருக்கின்றது. அப்படி தோன்றா நிலையில் உள்ள சக்திக்குத்தான் மூல பிரகிருதி அப்படிங்கிற பெயர். நாம் மனசில் எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு விகாரமாக மாறுறது. இப்போ குறை நிலையாக இருந்தால் அந்த மனம் சரியில்லாத போது அப்போ எடுக்கின்ற அந்த 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 முடிவுகள் எல்லாம் அது வெறும் என்ன பண்ணுறது, நல்ல விதமாக இருக்கும்போது சாதனமாக மாறுறது. அப்போது சித்த விருத்தியை ஒடுக்க முயலும் போது அந்த மூல பிரகிருதியை நம்ம தியானம் பண்ணணும். தியானம் பண்ணும்போது மனசில் தானாகவே ஒடுக்கம் வந்து விடுகிறது. அப்போ விகாரப்பட்ட நிலையிலிருந்து விலகி மூல பிரகிருதி அப்படிங்கிற நிலையை எட்டுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த நிலையில் இருந்து பரமேஸ்வரியோட சந்நிதிக்கு செல்லுவதற்கு அவன் பக்குவம் அடைகின்றான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மூல பிரகிருதி. அவ்யக்தா. அவ்யக்தா அப்படின்னா தோற்றத்தில் இல்லாதவள். உருவமே இல்லாத கடவுளுக்கு நம்மளோட வழிபாட்டு முறைக்காக நாம் கொடுத்த உருவங்களை வச்சு நம்ம வணக்கத்தை பண்ணிட்டு இருக்கோம், நம்ம தியானம் பண்ணுறோம். அவளோட உருவத்தை வச்சு நம்மளோட மனசுக்குள்ளே அவள் இப்படித்தான் இருப்பாள்ங்கிற நம்ம அதையே நினைத்து கொள்கிறோம். ஆனால் அவளுக்கு தோற்றம் அழிவும் கிடையாது, ஜனன மரணம் இல்லாதவள், தோற்றத்தில் இல்லாதவள். இப்போ இது மூல பிரகிருதிக்கு இன்னொரு விளக்கமாக சொல்லலாம் இதை. இப்போ புருஷன் பிரகிருதி அப்படின்னு தனித்தனியாக இருக்குன்னு ஒன்று வச்சுட்டோம் சாங்கிய தரிசனத்தில், அது அப்படி சொல்லப்படுகின்றது. அப்போ அவை இரண்டுமே எப்படி இருக்கான்? இணை பிரியாதவையாம். இணை பிரியாதவை அப்படின்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. அர்த்தநாரீஸ்வரர் மூர்த்தி, அதுதான் இந்த நாமாவுக்கு எடுத்துக்காட்டாக, இந்த கோட்பாட்டுக்கு விளக்கமாக இருக்கும். எப்பொழுதுமே தோற்றத்துக்கு அப்பாற்பட்டது புருஷ தத்துவம். தோற்றத்துக்கு இன்னொரு காலத்தில் தோன்றா நிலையில் இருக்கிறது பிரகிருதி தத்துவம். தோற்றத்துக்கு அப்பால்பட்டது புருஷ தத்துவம். ஒரு சமயத்தில் தோற்றத்துக்கு வந்துட்டு இன்னொரு காலத்தில் அது தோன்றா நிலையில் இருந்தால் அது பிரகிருதி. அப்போ இந்த பிரம்மத்திற்கும் மாயைக்கும் உரியதாக அவ்யக்தம் அப்படிங்கிற இந்த பதம் அமைந்துள்ளது. எப்பொழுதுமே தோன்றா நிலையில் இருக்கும் பிரம்மம் அவ்யக்தம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அப்போ மாயாசக்தியும் என்ன பண்ணோம், சில காலத்தில் போய் தோன்றா நிலையில் இருக்கிறது. அப்போ அதனால் அவள் அவ்யக்தா என்ற நாமாவால் அழைக்கப்படுகின்றார். இப்போ பூமிக்கு அடியில் கடல் நீர், ஆற்று நீர், கிணற்று நீர், குளத்து நீர், ஊற்று நீர் எல்லாம் ஜலத்துக்கு நம்ம சொல்கிறோம். அதுவே அது வானத்தில் போகும்போது என்ன சொல்கிறோம்? கார்மேகம், வெண்மேகம், மூடு பனி அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்படுகின்றது. அது உறைஞ்சு போச்சுன்னா உரை பனி அப்படின்னு சொல்கிறோம். ஆலங்கட்டி, சில சமயம் ஆலங்கட்டி மழை பெய்யட்டும் புத்தப்புன்னு அந்த கட்டி கட்டி அவள் ஆலங்கட்டி.
இப்போ இதெல்லாம் இந்த நீரினோட மாறுபட்ட நிலைகள். அப்போ சூரிய வெப்பத்தால் ஆவியாக மாறி வானத்தில் இருக்கின்ற போது அது எப்படி இருக்கு? அவ்வியக்த நிலை. நம்ம கண்ணுக்கு அது தெரியல, ஆனால் அது இருக்கு, அவ்வியக்த நிலையில இருக்கு. அப்போ நீரானது வியக்த நிலையிலும் இருக்கு, அவ்வியக்த நிலையிலும் இருக்கு. கண்ணுக்கு தோற்றம் அளிக்கக்கூடியதாகவும் இருக்கு, தோற்றா நிலையிலும் இருக்குது. இப்படி மாறி மாறி இருக்கிறது தான் பிரகிருதி தாயானவள் எப்படி இருக்கலாம், அவ்வியக்தாவாகவும் இருக்கின்றாள் அப்படிங்கிறார். இப்போ இது என்னன்னா, பிரகிருதி தாய் தோன்றா நிலையில இருப்பது போன்று என்ன பண்ணணுமா, மனோ தத்துவத்தையும் தோன்றா நிலையில நான் அந்த ஆத்ம சாதனமா நினைச்சுக்கணுமா, அது இருக்கிறது அப்படின்னு சொல்ற. அடுத்த நாமா வியக்தா வியக்த ஸ்வரூபிணி, 399வது நாமா. இப்போ தோன்றி இருப்பவைகளும் தோன்றாமல் இருப்பவைகளும் இருப்பதுமான எல்லா வடிவத்திலையும் இருக்கக்கூடியவள் அம்பாள் ஒருவள் தான். அவள் தான் எல்லா தோன்றி இருப்பவைகளாகவும் தோன்றாமல் இருப்பவைகளாகவும் அனைத்தோடு வடிவம் எடுத்திருப்பவள் என்ற நாமா தான் இந்த நாமா. வியக்தா வியக்த ஸ்வரூபிணி, வியக்த அவ்வியக்த ஸ்வரூபிணி. அதான் வியக்த, இப்போதான் அவ்வியக்த பார்த்தோம் இல்லையா? அப்போது இந்த தோற்றத்துக்கு வந்திருக்கிற பகுதிகளும் தோன்றாத நிலையில் இருக்கிற பகுதிகளும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. இப்போ வானத்தில் நட்சத்திரங்கள்லாம் தென்படுறது, இவை வியக்தம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மங்கலான வெண்ணிறம் நட்சத்திரங்களுக்கு இடையில இருக்கு, அதற்கு தோன்றா நிலை அப்படின்னு பெயர். இப்போ அவ்வியக்தமாக இருக்கின்ற அது நெடுங்காலத்துக்கு பிறகு என்ன பண்ணுமா, திருப்பி நட்சத்திரங்களாக வடிவெடுக்குமா. இப்போ தோற்றத்துக்கு வராத அவை அவ்வியக்த நிலையில் உள்ளது அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அப்போ இந்த ஜீவ கோடிகள், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஜீவ கோடிகள்லாம் நம்ம வெக்த நிலையில எல்லாரும் சொரூபத்துக்கு தெரிகிற மாதிரி தானே இருக்கோம், வெக்த நிலையில இருக்கோம். அப்போ பிறப்பெடுக்காத இன்னும் கணக்கற்ற ஜீவர்கள்லாம் இருக்கா. இன்னும் பிறவி நம்ம ஆண்டோம்னா அடுத்தது ஒரு பிறவி வந்துட்டே இருக்கும், எல்லாருக்கும் தோற்றம் அடுத்த வடி பிறப்பு எடுக்கிறவாள்லாம் இருக்கா. அப்போ அவள்லாம் எப்படி இருக்கா, அவ்வியக்தமா நம்ம கண்ணுக்கு தெரியாத நிலையில இருக்கா. அப்போ இந்த இரண்டோடு மொத்த வடிவமாக அம்பாளோடு ஸ்வரூபத்தில் அடங்கி இருக்கான். இப்போ அம்பாளோட மகிமையில் அவ்வியக்தமாக இருக்கின்ற இந்த பெரும் பகுதி நம்மளோட அறிவுக்கே எட்டாதது. அப்போ வியக்தமாக இருக்கின்ற இந்த பகுதி எப்படி இருக்கு, அதுவே அகண்டாகாரமாக இருக்கு. இப்போ தெரிகிற இதுவே அகண்டாகாரமாக இருக்கா. அந்த தெரியாத பகுதி நம்மளோட அறிவுக்கு கற்பனையே பண்ண முடியாத, அறிவுக்கு எட்டாததாக இருக்கின்றது. அப்போ அதை ஆராய்ச்சி பண்ணினா அது எப்படி நமக்கு அளப்பரியதாக எப்படி இருக்கும்னே நம்மளால சொல்ல முடியாது. அப்போ தோற்றத்துக்கு வந்துள்ள இந்த பகுதியைத்தான் பக்தி பூர்வமாக நம்ம இப்படி அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறது அம்பாளோட வழிபாடாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இத்தனையுமாக தோன்றி இருப்பவளும் இவை அனைத்துக்கும் அப்பாலாக தோன்றாது இருப்பவளும் யாரு, அம்பிகை. அதான் வியக்த அவ்வியக்த ஸ்வரூபிணி. இது வரைக்கும் 399வது நாமா. இன்னும் ஒரு நாமா முடிஞ்சா பார்த்துடலாம். அடுத்தது 87வது ஸ்லோகத்தில் வியாபினி விவிதாகாரா வித்யா வித்யா ஸ்வரூபிணி மகாகாமேச நயன குமுதாஹ்லாத கௌமுதி. வியாபினி, எங்கும் நிறைந்திருப்பவள். அம்பாளோட மகிமை இது எப்படின்னா, ஆகாச தத்துவத்தோடு வைத்து பார்த்தோம்னா நம்மளோட பிரகிருதி தத்துவங்களில் எது மிக வேகம், மனசு. சொல்லுவா ஹார்ஸ் பவர், குதிரை வேகத்தில் எங்கேயோ பறக்கும். மனசு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லைன்னா அது எங்கே பறக்கிறதுனே தெரியாது. அப்போது வேகமாக இருக்கக்கூடியது பிரகிருதி அப்படின்னு தத்துவம் பார்த்தோம்னா மனசு தான். இப்போ மிகவும் அதே மாதிரி ஜடப்பொருளில் வேகம் வாய்ந்தது எதுன்னா வெளிச்சம். வெளிச்சம் அப்படியே வேகமாக பரவிண்டே போகும் கிடுகிடுன்னு. நம்ம பார்க்கும்போது இப்போ இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், சூரியன் அப்படி உரிக்கும்போது அப்படியே பிரகாசமாக உலகம் அவ்வளவும் வெளிச்சத்துக்கு வந்துடும். அப்போது ஒரு நிமிஷத்துக்கு 1 கோடி மைலுக்கு மேலே அது வெட்ட வெளியில் வேகமாக பாய்கிறதாம். நம்மளால் அதை நினச்சே பார்க்க முடியாது. ஆனால் அதோட வேகம் எப்படி சொன்னால், மனோவேகத்துக்கு அது நிகரே ஆகாதான் அந்த வெளிச்சத்தோட வேகம். நினைத்த மாத்திரத்தில் மனம் எங்கே போகும், எல்லா இடமும் போயிடும். இங்கே இருக்கும்போதே அமெரிக்கா போகிறேன் ஆப்பிரிக்கா போகிறேன்ட்டு மனசு அங்கே இங்கேன்னு சஞ்சாரம் பண்ணிடும்.
அப்போ அதோட அண்டம் எங்கும் என்று சென்று அடையக்கூடியது. அப்போ அப்பேற்பட்ட மனம் எங்கு சென்று எதை ஆராய்ந்து பார்த்தாலும் அதன் மயமாக யார் இருக்கா? அம்பிகைதான் வீற்றிருக்கின்றாளாம். நாம் எதையெல்லாம் நுகர்கிறோமோ அது எல்லாம் அவளாகவே வியாபித்திருக்கின்றாளாம். அதனால் அவள் வியாபினி என்று விளக்குவதற்கு மேலே நம்மளால் சொல்லவே முடியாது. அதற்கு மேலே அவளை பற்றி சொல்கிறதுக்கு விளக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறா. நாம் அவளை தேடி அலைவது பொருளற்றது. காண்பவை யாவையுமே அவளாக நாம் கருதுவோமானால் அதுதான் மிக நல்ல வழிபாடு. அதனால் அவள் எங்கும் நிறைந்திருப்பவள், வியாபினி, எங்குமே நிறைந்திருக்கக்கூடியவள்ங்கிறதுனால அந்த நிலையிலேயே நம்ம காண்பது எல்லாவற்றையும் அவளுடைய சொரூபமாகவே கண்டால் அது சிறந்த வழிபாடாகின்றதாம். இந்த 400 நாமாக்கள் இதுவரைக்கும் பார்த்திருக்கோம். 87வது ஸ்லோகத்தில் ஒரு நாமா பார்த்திருக்கோம். மிகுதியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.